ஹாய் மேம். முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நான் இந்த மெசேஜ் பார்த்ததுலேருந்து ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைக்கல. ஹேர் ஆயில் ரெடி பண்ணுற வேலை போயிட்டு இருக்கா, அதனால தான் ரிப்ளை பண்ண முடியல. இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு, ரிப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க மேம். ரொம்ப சாரி மேம், இவ்வளோ லேட்டாக ரிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. ஃப்ரெண்ட் வந்து என்னோட ரோஸ்மெரி ஆயிலில் வந்து அதான் ஸ்டார்டிங் ஆயில். ஃபர்ஸ்ட் வந்து கோகனட் மில்க் ஆயில் தான் நான் கொண்டு வந்தேன். அப்போ வந்து என்ன ரேட்டுக்கு கொடுத்தனோ அதே ரேட்டுக்கு தான் இப்பவும் வந்து கொடுக்குறேன். அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கிலோ ஏலக்காய் வந்து 2000 ரூபாயா இருந்துச்சு. இப்போ வந்து 3800 ரூபா இப்போ ஏலக்காயோட ரேட். இந்த மாதிரி எல்லாமே டபுள் மடங்கு. எல்லா மூலிகைகளும் சரி, அது போல தேங்காய் எண்ணெயோட ரேட்டும் சரி, எல்லாமே ரேட் ஏறிடுச்சு. கரண்ட் பில்லு வரைக்கும் வந்து ஏறிடுச்சு ரேட்டு. அப்படி இருந்தும் நான் இப்போ வரைக்கும் வந்து அதோட ரேட்டை வந்து அதிகப்படுத்தவே இல்லை. இப்போ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படின்னா அது ஜிஎஸ்டி மட்டும் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரோஸ்மெரி ஆயில், அப்புறம் ஸ்பெஷல் ஆயில், அதுலயும் அந்த மாதிரி தான். இதுக்கு எப்படி ரேட்டு நான் ஒரு கரெக்டான ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணனோ அந்த மாதிரி தான் ரோஸ்மெரி ஆயிலுக்கும். இதுல இந்த ரோஸ்மெரி ஆயில்ல வந்து ரோஸ்மெரி, லாவெண்டர், கிராம்பு, ஏலக்காய், கடுக்காய், வெந்தயம், தேங்காய் பால் இதெல்லாம் வந்து சேர்த்து செய்வேன். அதுல ரோஸ்மெரி ஏலக்காயோட ஸ்மெல் வந்து சூப்பரா இருக்கும். அதோட ஸ்மெல்லு நல்ல ஒரு மற்ற 2 ஆயிலுக்கும் இதுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் வந்து அந்த ஸ்மெல்லு நல்ல வித்தியாசம் தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஸ்மெல் கொடுத்துருப்பேன். அந்த அளவுக்கு ரோஸ்மெரி இதுல யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இதுல யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளுமே ரேட்டு கூட தான். அதுவும் லாவெண்டர்லாம் ஒரு கிலோ 4000 ரூபாய்க்கு மேல. அது அமேசான்ல மட்டும் தான் கிடைக்கும். அமேசான்ல தான் வாங்குறேன். அந்த மாதிரி இதுல போடுறது எல்லாமே வந்து ரேட்டு ஜாஸ்தி தான். அது மாதிரி இந்த ஆயிலை வந்து ரெடி பண்றதுக்கான நேரமும் வந்து அதிகம் தான். என்னோட கோகனட் மில்க் ஆயில வந்து இந்த மூலிகை எல்லாம் அரைச்சி சேர்த்து பண்ணும்போது இன்னும் ஒரு 3 நாள் டைம் அதிகமாகும். இந்த ரோஸ்மெரி ஆயில் வந்து ஒரே நாள்ல ரெடி பண்ணிடுவேன். அதுவும் கசாயம் எல்லாம் காய்ச்சி அதுக்கப்புறம் எண்ணெய் காய்ச்சணும். அந்த மாதிரி வேலை இதுல இருக்கும். அதனாலதான் வந்து இது வந்து நான் ரேட் வந்து கம்மியா கொடுக்குறேன். எனக்கு இதுல வந்து வேலை ஒரு 2 நாள் வேலை கம்மி. இந்த கோகனட் மில்க் ஆயில் கொடுத்துட்டு இருக்கும்போது நான் இன்னொரு ஆயில் வந்து ரெடி பண்ணணும். அதுல வேலை வந்து அதிகமா இருக்கக்கூடாது, ரேட் வந்து கம்மி பண்ணி கொடுக்கணும், அதே நேரம் குவாலிட்டியா இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் டோட்டலா டிஃப்ரெண்டா வந்து இதுக்கு இன்கிரீடியன்ட் வந்து செலக்ட் பண்ணதுன்னா ரோஸ்மெரி ஆயிலுக்கு நல்ல பவர்ஃபுல்லாவும் இருக்கணும், ரேட்டும் வந்து கம்மியா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் வந்து கோகனட் மில்க் ஆயில் இதுல வந்து ஹெர்பல் நிறைய இருக்கும். இந்த ரோஸ்மெரி ஆயில்ல என்னெல்லாம் ஹெர்பல் இருக்கோ அது அப்படியே வந்து கோகனட் மில்க் ஆயில்ல இருக்கும். பிளஸ் கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, வல்லாரை, அதிமதுரம், அஸ்வகந்தா, இதுல மூலிகைகள் வந்து இன்னும் ஜாஸ்தி. இதுல எனக்கு வந்து 3 நாள் 4 நாள் கூட சமயத்துல ஆகும். ஏன் அப்படின்னா இது ஒன்னொன்னும் அரைச்சி வந்து ஜூஸ் எடுக்கணும். நான் ஒவ்வொரு தடையுமே வந்து 30 லிட்டர் ஆயிலுக்கு மேல எந்த ஆயிலையும் செய்ய மாட்டேன். இப்ப வந்து எனக்கு இது கஷ்டமா இருக்கு செய்யறதுக்கு அப்படிங்கறதுனால இப்ப நீங்க யூடியூப்லயே பாப்பீங்க, பெரிய பெரிய அண்டாலாம் வச்சு ஒரே நேரத்துல 500 லிட்டர்லாம் வந்து காய்ச்சுறாங்க. ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஒரு நேரத்துக்கு ஒரு டைம் அடுப்புல கடாய் வச்சேன்னா 30 லிட்டர் மட்டும்தான் பண்ணுவேன். அதுக்கு மேல நான் பண்ண மாட்டேன். அது 2 நாள்ல முடிஞ்சாலும் 3 நாள்ல முடிஞ்சாலும் திரும்ப மறுபடியும் காய்ச்சுவேனே தவிர ஒரே நேரத்துல வந்து ஒரு பெரிய அண்டியை கொண்டாந்து வச்சு காய்ச்சி வச்சுக்க மாட்டேன். ஏன்னா இந்த மருந்துக்கு இந்த ஆயிலுக்குன்னு ஒரு இது இருக்கு. அது வந்து கெட்டு போக கூடாது. நம்ம நிறைய செய்யும் போது அது வந்து செய்ய முடியாது, அது அப்படிங்கறதுதான் காரணம். செய்ய முடியாது அப்படிங்கறதுதான் காரணம். 30 லிட்டருக்கு மேல நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னா அது நல்ல ஒரு ஆயிலா வராது. அதுக்காக தான் நான் அதுக்கு மேல வந்து செய்யறது கிடையாது. ஏன்னா அது மெடிசன் தான். உங்களுக்கு வெறும் ஆயில் அப்படிங்கறத தவிர்த்து இதுல இந்த ஹெர்பல்லாம் இருக்கும்போது நம்ம ஒரு பக்கம் வந்து அது மெடிசனாவும் தான் பார்க்கணும். அப்ப அதுக்கான இதை வந்து நம்ம கொடுக்கணும். அதோட இதை வந்து தன்மை வந்து கெட்டு போகாம அது கொஞ்சம் கூட குறையாம அந்த எண்ணெயை வந்து காய்ச்சணும். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் இதெல்லாம் அரைச்சி ஜூஸ் எடுத்து நான் ஹெர்பல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா சேர்ப்பேன். இதே அரைச்சி நீங்க யூடியூப்ல பாக்கலாம். ஒருத்தவங்க வந்து அரைச்சு அப்படியே போட்டு ஒரே நேரத்துல ஒரு 500 லிட்டர் அண்டாவை வச்சு அப்படியே காய்ச்சிடுவாங்க. இன்னொருத்தவங்க ஃபேமஸா விக்கிறவங்க ஒரு 7 ஹெர்பல் தான், அதை வந்து அப்படியே முழுசாவே எண்ணெயில போட்டு காய்ச்சி அப்படியே வடிகட்டி கொடுத்துட்றாங்க. ஒருத்தவங்க இருக்காங்க, வெறும் இந்த மூலிகை பவுடரா போட்டு எண்ணெயில அப்படியே ஊற வச்சு வடிகட்டி கொடுத்துட்றாங்க. அதுவும் ரேட் ரொம்ப ஜாஸ்தி தான். ஒரு லிட்டர் வந்து 2600 2700 கிட்ட விற்கிறாங்க. ஏன்னா வேலையே இல்ல அதுல எல்லாம். சுத்தமா வேலை இல்லை அந்த பவுடர் போட்டு ஊற வைக்கிறதுல எல்லாம். நம்மளோடது வந்து அப்படி கிடையாது. நான் ஹெர்பலும் வந்து இந்த 30 லிட்டர் எண்ணெய்க்கே வந்து நான் 30 கட்டு கரிசலாங்கண்ணி மட்டுமே சேர்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து வல்லாரை இருக்கு, பொன்னாங்கண்ணி இருக்கு. அதுல வந்து நான் வெறும் 30 லிட்டர் எண்ணெயை இவ்வளவு குவாலிட்டியா வந்து ரெடி பண்றேன். மத்தவங்க நீங்க எத்தனை யூடியூப் சேனல் பார்த்தாலும் சரி ஒரு 4-5 கட்டு போடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து போட மாட்டாங்க. நீங்க பாத்தீங்க
நோட் பண்ணீங்க அப்படின்னா கூட தெரியும் உங்களுக்கு. ஒரு 4-5 சேனலை வந்து பார்த்து ஃபாலோ பார்த்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு தெரியும். இதுல வந்து நான் ஹெர்பல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா சேர்க்கிறேன். இப்ப இதெல்லாம் அரைச்சி ஜூஸ் எடுத்து புளிஞ்சு வடிகட்டி அதுக்கப்புறம் கசாயம் காய்ச்சி இந்த 30 லிட்டர் எண்ணெய் காய்ச்சறதுக்கு நான் 4 நாள் வந்து கஷ்டப்படணும். அவ்வளவு வேலைகள் வந்து இதுல இருக்கு. அந்த அளவுக்கு நான் வந்து நீங்க சொல்றது சரிதான். எல்லாரும் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது, எல்லாராலையும் வாங்க முடியாது அப்படிங்கிறது வந்து சரிதான். அதுக்காக தான் வந்து நான் ரேட் வந்து கம்மி, சாரி, நீங்களே உங்களால முடியல வாங்க முடியலன்னா நீங்களே வந்து வீட்டுல காய்ச்சிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றேன். பிளஸ் எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்லயே வந்துருவாங்க. உடனே கேட்பாங்க எப்படி சிஸ்டர் காய்ச்சறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல அவங்க யூஸுக்கு காய்ச்சறவங்களும் என்கிட்ட வாட்ஸ்அப்ல கேட்டுப்பாங்க. அவங்களுக்கும் நான் கிளியர் பண்ணதான் செய்யறேன், சொல்லதான் செய்யறேன். அப்புறம் நான் விற்கணும் சிஸ்டர் அப்படின்னு கேட்கறவங்களுக்கும் நான் அவங்களுக்கு சொல்லதான் செய்யறேன், இப்படி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் செய்யறேன். எந்த ஒரு இதையும் வந்து நான் இது பண்றது இல்ல. ஏன்னா ஒரே ஒரு இது மட்டும் இப்ப நான் சொல்றது கிடையாது. என்னோட ஆயில்ல வந்து நான் என்னென்ன சேர்க்கிறேன் அப்படிங்கறத வந்து, அதுவும் இப்ப ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படிதான் அப்படியே காட்டிதான் வீடியோ போட்டேன். அது வந்து எனக்கே வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க இல்லைங்களா, பல லட்சம் பேர் பாக்குறாங்க. யாராவது ஒருத்தர் கிரிமினல் மைண்டோட இருக்காங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா என்னோட ஆயில் ப்ரிப்பரேஷனே நான் மாத்திட்டேன். அதுக்கப்புறம் இப்ப என்னோட ஆயில்ல வந்து என்ன இருக்குன்னு சொல்றது இல்லையே தவிர மத்தபடி எல்லாமே கிளியர் பண்ணுவேன். நீங்க எவ்வளவு சேர்த்துக்கோங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு எல்லாமே அவங்களுக்கு இப்பவும் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். வாட்ஸ்அப்ல ரிப்ளை வந்து என்னோட கஸ்டமருக்கும் எப்படி யூஸ் பண்ணணும் செய்யணுங்கிற அவ்வளோ ரிப்ளையும் பண்ணிட்டு, அதே நேரம் இவங்களுக்கும் பண்ணிக்கிட்டு, இந்த ஒரு இதையும் நான் இவ்வளோ சிரமத்திலையும் அதையும் வந்து விடாம பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சாதாரணமா பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா நானும் எல்லாரும் போலயே வந்து இந்த மாதிரி அரைச்சு போட்டு அப்படியே காய்ச்சறதோ. ஏன்னா எனக்கு நான் வரும்போதே என்னோட முடி வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே முடி நிறையா. இந்த எண்ணெய் தேய்ச்சி எல்லாம் எனக்கு முடி வளர்ந்துருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். சின்ன வயசுல இருந்தே முடி நிறையா. எனக்கு பாப்பா பிறந்தப்போ முடி கொட்டும் போதுதான் எனக்கு இந்த ஒரு இதுவே வந்துச்சு. என்னோட முடியை பராமரிக்க ஆரம்பிச்சு அப்படியே கத்துக்கிட்டு பண்ணதுதான் நிறைய விஷயங்கள். அப்போ நான் வந்தப்போ நான் பிசினஸ் மட்டும்தான் பண்ணணும்னு நினைச்சு வந்திருந்தேன்னா என்னோட ஹேரை வச்சே வந்து நான் பண்ணிருப்பேன். ஒரு பெரிய விஷயம் இல்ல. முன்னாடி வந்து இப்படி இருந்துச்சு, இப்ப இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ எடிட் பண்ணி போடுறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பண்ணிடலாம். நான் அதே போல பண்ணியே இருக்கலாம். ஆனா நான் வந்து அப்படி பண்ண கிடையாது. அப்படி பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு நான் நார்மலாவே இப்ப எல்லாரும் எப்படி பண்றாங்க அந்த மாதிரியே நான் என்ன காய்ச்சி நான் வீடியோ போட்டிருக்கலாம். பிளஸ் நான் அதுவும் வந்து பண்ணல. இதை டோட்டலாவே சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற இந்த இதை வந்து எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கணும். இந்த மெத்தட் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு இதோட நான் வந்தேன். அந்த மாதிரிதான் இப்பவும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்னு வந்து என்னன்னா, எனக்கு ஆரம்பத்துல இந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியல. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஜிஎஸ்டியை வந்து ஃபர்ஸ்டே வந்து கணக்கு பண்ணி அந்த பொருள்லயே வச்சு அதை வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க. இதுல வந்து இவ்வளவு எல்லாருக்குமே தெரியும் ஜிஎஸ்டி இருக்குன்னு. ஆனா அதை சொல்லும் போதுதான் அவங்களுக்கு அது ஜிஎஸ்டி இவ்வளவா அப்படின்னு வந்து தோணுது. இப்போ யூடியூப்லயே ஃபேமஸா விக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு 200 ml 400 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல ஒரு 100 ரூபாய் ஜிஎஸ்டி போக மீத 300 ரூபாய்க்கு உள்ள எண்ணெய் தான் அதுல இருக்கு. அந்த 300 ரூபாய்க்கான மதிப்பு தான் அந்த எண்ணெயில வந்து இருக்கு. இதுவா ரேட் வச்சுதான் விக்கிறாங்க. அது வந்து எனக்கு அப்போ தெரியாம போயிடுச்சு இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. நான் இவ்வளவு வந்து பண்ணி இவ்வளவு சூப்பரா ஒரு பொருள் கொடுக்குறேன், இதுக்கு என்னோட லாபம் போக இதுக்கு வந்து இவ்வளவுதான் பிரைஸ், இந்த இது கொடுத்தா எனக்கு போதும் அப்படின்ட்டு தான் நான் ரேட் வச்சு கொடுத்தேன். எனக்கு இந்த ஒரு சூட்சமம் வந்து அப்போ தெரியாம போச்சு. ஜிஎஸ்டின்ற ஒண்ணு வந்து ஜிஎஸ்டின்றது தெரியும், ஆனாலும் 18% போடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அதை பத்தி யோசிக்கவே இல்லைன்னு வைங்களேன். அந்த மாதிரி எனக்கு அது தெரியாம போச்சு. அப்படி தெரிஞ்சிருந்தா கூட நான் என்ன பண்ணிருப்பேன், அப்பவே வந்து குவாலிட்டியை குறைச்சி ஜிஎஸ்டியை அதுக்குள்ள வச்சு நான் வந்து அதை பத்தியே சொல்லாம ஜிஎஸ்டியை பத்தி பேசாமலே வந்து வித்திருக்க முடியும். நான் வந்து அப்படி பண்ணல. இப்ப ஜிஎஸ்டி வந்த பிறகு எனக்கு அது ரொம்ப இடிக்குது. இருந்தாலும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர். சரி ஜிஎஸ்டி தானே, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொன்னு நான் அதை சொல்லிடுறேன், இது வந்து ஜிஎஸ்டி, என்னோட எண்ணெயோட ரேட் வந்து 3000 ரூபாய்க்கு நீங்க 1 லிட்டர் ஸ்பெஷல் ஆயில் வாங்குறீங்க அப்படின்னா அதோட மதிப்பு அப்படியே அதுல இருக்கும். பிளஸ் ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ராவா வருது, நீங்க வந்து பே பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து நான் சொல்றேன். ஸ்பெஷல் ஆயில் வந்து இவ்வளவு ரேட் அதிகமா இருக்கிறதுக்கு காரணமும் இந்த இது கூட நான் இப்போ 15 வகையான எண்ணெய்கள் வந்து சேர்க்கிறேன். அதுல சேர்க்கிற ஒவ்வொரு எண்ணெயுமே 2000 ரூபாய்க்கு மேலதான். ஏதாவது ஒரு சில எண்ணெய்கள் தான் 2000 ரூபாய்க்குள்ள இருக்கும். அதிகபட்சம் ஆர்கன் ஆயில்லாம் வந்து 2700 ரூபாய் 1 லிட்டர். பம்கின் சீட் ஆயில், அதுக்கப்புறம் ஜோஜோபா ஆயில், அவகேடோ ஆயில் எல்லாமே ரேட்டு வந்து ஜாஸ்தி தான். அதுல பிளஸ் ஹெர்பலும் வந்து சேர்த்து இந்த கோகனட் மில்க் ஆயில் என்னெல்லாம் ஹெர்பல் இருக்கோ அது அப்படியே வந்து ஸ்பெஷல் ஆயில்ல இருக்கு. இப்ப வந்து நான் அதுக்கு அந்த ரேட் வந்து ஒரு கரெக்டான ரேட்டு தான். ஏன் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு தெரியும், சாதாரணமா இப்ப நான் என்ன மாதிரி யாரும் எண்ணெய் காய்ச்சி விக்கல. ஆனா நார்மலா எண்ணெய் காய்ச்சி விக்கிறவங்களே வந்து 1 லிட்டர் 3000 ரூபாய்லாம் விக்கிறாங்க. 100 ml 350 ரூபா,
400 ரூபா, 100 ml 350 ரூபா, 400 ரூபாய்க்குலாம் விக்கிறாங்க. அப்ப நான் 15 வகையான எண்ணெய்களை கலந்து செஞ்சு கொடுக்கும்போது நான் தாராளமா 3000 ரூபாய் வந்து விக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா அதுல இருக்க ஒவ்வொரு எண்ணெய்களும் ரொம்ப ஸ்பெஷலான எண்ணெய்கள் தான். அப்புறம் அதுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த ஜிஎஸ்டி போட்ட பிறகு எனக்கே வந்து கஷ்டமா இருக்கு. என்னடா இது ஜிஎஸ்டி 18% போட்டாங்க, என்ன பண்ணுவாங்க வாங்குறவங்க அப்படிங்கிறதுக்காக இப்ப என்னோட கையில இருந்து நான் 500 ml ஷாம்பு வந்து ஃப்ரீயா கொடுக்குறேன். 1 லிட்டர் வாங்கினா 200 ml ஷாம்பு 1/2 லிட்டருக்கு வந்து கொடுக்குறேன். இது வரைக்கும் என்னோட இன்கம்ல இருந்து நான் வந்து போட்டு கொடுக்குறேன். இல்லைன்னா எப்பவுமே நான் என்னோட ஆயிலுக்கெல்லாம் வந்து பெருசா எல்லாரும் மாதிரியும் வந்து பிரமாண்டமா காட்டி அதுக்கு வந்து இந்த ஆஃபர் போயிட்டே இருக்குன்னு அவங்கள வந்து ஒரு இது பண்ணி ஹைப் ஏத்தி விற்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்றவங்கள்ட்டையும் சரி, இப்போ நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கீங்க, உங்களை வந்து எப்படியாவது வாங்க வச்சே ஆகணும், உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற இதுல எல்லாம் யார்கிட்டயுமே நான் பேசவும் மாட்டேன். என்னோட ஆயில்ல இது இருக்கு, உங்களுக்கு இது இப்படி எல்லாம் வேலை செய்யும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வாங்கிக்கோங்க அப்படிங்கறதானே தவிர மத்தபடி இது பயங்கரமா இருக்கும், நீங்க வாங்கி தேய்ங்க 1 மாசத்துலயே முடி வளர்ந்துரும் அப்படின்னு அவங்களோட ஆசையை தூண்டி. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப மோசமான நிலைமையெல்லாம் வருவாங்க. பால்னஸ் வந்திருக்கும், முடி பயங்கரமா கொட்டும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க, ரொம்ப கவலையோட இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களோட சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி அவங்க கிட்ட சேல்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டேன். அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துட்டு அவங்களுக்கு நான் வீடியோ பேசி அனுப்புவேன். ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க இதெல்லாம் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து சரியாயிடும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து பேசி இது பண்ணி அவங்களுக்கான இதை வந்து நான் சொல்றேன். அந்த மாதிரியும் நான் வந்து ஒரு இதை வந்து பண்றது இல்லை. இப்பவும் எனக்கு பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நான் அது இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த ஒரு இதை வந்து காட்டி நான் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறது இல்லை. என்னோட இதை பொறுத்த வரைக்கும் இப்போ என் சேனலை வந்து ஒருத்தவங்க பாக்குறாங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க, நான் உங்க சேனல் பார்த்தேன் சிஸ்டர், எல்லா வீடியோவுமே பாக்குறேன், கமெண்ட்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி வர்றாங்க. பாத்தீங்களா, என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாங்கினா போதும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு வந்து இருக்கு. அதே மாதிரிதான் இப்பவும் நடக்குது. வர்றாங்க, வீடியோ பாக்குறாங்க, வாட்ஸ்அப் பண்றாங்க, பேசுறாங்க, பிடிக்குது, வாங்கிக்கிறாங்க. மற்றபடி நான் சப்ஸ்கிரைபர் வந்து இப்ப யூடியூப்ல பிரமாண்டமா இருக்கவங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணி வச்சுட்டு 8 லட்சம் 9 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டுதான் என்ன விற்க ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் வரும்போதே என்ன வித்துக்கிட்டு தான் வந்தேன். நான் ஸ்டார்ட் பண்ணதே ஹேர் ஆயில் சேல் பண்ணி தான் யூடியூப்லயே வந்தேன். அப்படின்னு எனக்கு இன்னமும் வந்து இதை இன்னும் ஒரு நல்ல ஒரு சேனலுக்குள்ள வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்ததுமே அவங்களுக்கு பிடிச்சு போயிருக்கணும். இன்னொன்னு வந்து அவங்க என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட என்ன வாங்கினா போதும், என்னை பத்தி தெரியாம வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கவே இல்லை. அந்த மாதிரி இதுல வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நான் ரேட் வந்து இந்த ரேட்டுக்கு கொடுக்கறதுக்கு நானும் வந்து எல்லாரும் மாதிரியும் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன்னா நானும் குவாலிட்டியை கம்மி பண்ணியோ இல்ல அவங்கள மாதிரியோ 10ஓட 11 நானும் செஞ்சுட்டு போயிருப்பேன். நம்மளால முடிஞ்ச வரை நல்ல ஒரு இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு. அததான் இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? மத்தபடி வந்து ரேட்டை வந்து அதிகமா வச்சு விற்கணும், யாரையும் வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து என்னோட நோக்கம் கிடையாது. அதுக்காக தான் நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றேன். என்கிட்ட கேட்கும் போதும் நான் சொல்லியும் கொடுக்குறேன். அவங்கள வந்து என்கிட்ட வாங்க வைக்கணுங்கிற எண்ணத்துல நான் எப்பவும் பேசவே மாட்டேன். சரிங்களா? இதுதான் உண்மை. இந்த ஒரு மெத்தடையும் இந்த ஒரு இதையும் ஒரு நல்ல குவாலிட்டியான ஆயிலையும் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது தான். அப்படி கொடுக்கும்போது அதோட ரேட்டு வந்து இதுவாதான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் மத்தவங்க எல்லாம் எவ்வளவு சேல் பண்றாங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நான் இவ்வளவு இதுவா பண்ணும்போது இருக்கத்தானே செய்யும். சரிங்களா மேம்? தேங்க்யூ மேம்.